கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இப்பொழுது தியானிக்க வேண்டிய வேத வசனமாவது சங்கீதம் 42வது அதிகாரம் 7வது வசனத்தை தியானிப்போம். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது என்பதே. ஆமென். தாவீதுவானவர் இந்த சங்கீதத்திலே ஒரு அருமையான தரிசன வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகை குறித்து சொல்லப்படுகிற தேவ வார்த்தையாக இருக்கிறது. அநேக இடங்களிலே சங்கீத புஸ்தகத்திலே தரிசனமாக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையும் அவர் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் நமக்காக படுகிற பாடுகளை குறித்தும் பல இடங்களிலே பல விதங்களிலே தரிசனமாக தாவீதுவானவர் எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு பகுதி தான் இந்த பகுதி. எனவே உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழங்கூப்பிடுகிறது அப்படின்னா, யாருடைய மதகுகளின் இரைச்சல்? உமது என்றால் கர்த்தராகிய தேவனை குறிக்கிறது. மதகுகளின் இரைச்சல் அவருடைய மதகு என்பது அவருடைய வாயையும், இரைச்சல் என்பது அவரது வார்த்தையையும் குறிக்கிறது. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. இந்த ஆழத்தை என்பது யார்? இந்த பூமியில் இருக்கிற ஆதாமின் பிள்ளைகளாகிய மனுஷர்களை ஆழத்தை என்று சொல்லப்படுகிறது. ஆழம் கூப்பிடுகிறது. எந்த ஆழம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஆழம் என்று சொல்லப்படுகிறது. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது என்று சொல்றார். அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாயின் வார்த்தையினால் ஆதாமை மீட்கும்படியாக இயேசு சுவாமி இந்த பூமிக்கு வந்தார் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆழத்தை ஆழம். ஆழம் என்பது என்ன அப்படின்னா, பாவத்தின் ஆழம். பாவத்தின் ஆழத்தில் ஆதாமின் பிள்ளைகளாகிய நாம் பாவத்தின் ஆழம், நான் இப்படி தான் செய்வேங்கிறதா இருக்கிறதுலே பெரிய பாவம். அந்த மாதிரியான ஆணவ பாவத்தில் இருக்கிற மனுஷர்களுக்காகவும் பரிசுத்தத்தின் ஆழமாகிய இயேசு சாமி இந்த பூமியில் நமக்காக வந்தார். எனவே இது யார் நிமித்தமாக வந்தார் அப்படின்னா, பிதாவினுடைய சித்தத்தின் நிமித்தமாக வந்தார். இதை தான் யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் தியானிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவரை தந்தருளினார். அப்போ ஆண்டவர் இயேசுவை அனுப்பினார். அவருடைய சித்தம், இந்த வாயின் வார்த்தை என்று சொன்னேன் இல்லையா, மதகுகளின் இரைச்சல், அவருடைய சித்தம், நீ போ, ஆதாமின் பிள்ளையாகிய நம்மை மீட்கும்படியாக அவர் அனுப்பினார். எனவே இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது அப்படின்னா, பாவத்தின்ல இருக்கிற ஆழத்தை பரிசுத்தத்தின் ஆழம் நம்மை கூப்பிடுகிறது. இப்போ எந்த அளவுக்கு ஒரு பாவத்தில் பிடிவாதமாக இருந்தால் அது ஆழம் என்று சொல்லியிருப்பார். அப்போ இயேசுவின் இடத்துல எந்த அளவுக்கு பரிசுத்தத்தின் ஆழம், பரிசுத்தத்தில் பிடிவாதம், பரிசுத்தத்தில் ஒரு வைராக்கியமாக இருந்தால் பரிசுத்தத்தின் ஆழம் என்று சொல்லப்படுகிறது. ஆழம் என்று சொல்லப்படுகிறது. எனவே பரிசுத்தத்தின் ஆழத்தில் அவர் வைராக்கியமாக இருந்து நம்மை மீட்டார். ஒரு அருமையான வார்த்தை இது. எனவே அப்பேற்பட்ட இரட்சகர், நம்மை மீட்க வந்த இரட்சகர் ஒரு சாதாரணமாக நம்மளை மீட்கலை. அவர் ஜீவனை கொடுத்து மீட்டார். பல பாடுகளை பட்டு மீட்டார். அப்போ அதை தான் கீழுள்ள வசனம் சொல்லப்படுது.
உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. அப்போ ஒரு அலைகளும் திரைகளும், அலைகள்னா என்ன, திரைகள்னா என்ன? அலைகள் என்பது பாடுகளை குறிக்குது, அவ்வப்போது வருகின்ற பாடுகள். திரைகள் என்பது தேவனுடைய சித்தம் அல்லது உடன்படிக்கை குறிக்குது. அப்போ அந்த உடன்படிக்கையை மீறாமல் அவர் சொன்ன உடன்படிக்கையின் பிரகாரமாகவே அவர் நம்மை மீட்டார். அவருடைய அதிகாரத்தினால மீட்கலை, அவருடைய வல்லமை கொண்டு மீட்கலை. தேவனுடைய சித்தம் அல்லது அவரது அந்த தீர்மானம், அந்த உடன்பாடுகள், அது என்னவாக இருந்ததோ அதனுடைய அந்த வரைமுறைகளோடு நம்மை மீட்டார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லப்போனால், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை பாவம் செய்து, அந்த லூக்கா 15வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிற கதைக்கு ஒப்பான ஒரு கதை தான். பாவம் செய்து அவன் தூரம் போயிட்டான். அப்போ ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குமா? என் பிள்ளை போயிட்டான், அங்கே வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனாங்கனாக்கா அங்கே சந்தோஷம் இருக்குமானாக்கா கண்டிப்பாக இருக்காது. அந்த தகப்பனுக்கு சந்தோஷம் இருக்காது. ஏன்னா என் பிள்ளை போயிட்டானே, அவனும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு எப்பொழுதுமே அந்த இயக்கங்கள், உள்ளுணர்வுகளில் அந்த ஒரு குறைபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஃபங்க்ஷன் கிராண்டாக பண்ணால் கூட தகப்பனுக்கும் அந்த சந்தோஷம் உள்ளுணர்வுல இருக்காது. அப்போ இதை பார்க்குற உறவினனாகிய யார், அந்த தகப்பனுடைய இன்னொரு பிள்ளை அண்ணன், அவன் என்ன பண்ணுவான், நம்ம அப்பா எப்போ பார்த்தாலும் என்ன ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் சந்தோஷம் இல்லாமல் துக்கமாகவே இருக்கிறாரே, அப்போ அவருடைய துக்கத்தை நாம் எடுத்து போடும்படியா, அவர் சந்தோஷப்படும்படியா நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக வரும். அப்போ தூரம் போன அந்த பையனை மீட்கிறதுக்கு அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் யார் மீட்கிறது, யார் போய் அவனை கூப்பிடுறது அப்படிங்கிறது தான் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அண்ணன் என்ன பண்ணுறாரு, அப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் தம்பியை மீட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை மீட்கிறதுக்காக அவன் இருக்கிற இடத்துக்கு போனார். அவன் இருக்கிற இடத்துக்கு போகிறப்ப இவருக்கு தெரியும் என்னன்ட்டு, தம்பியை விட அண்ணன் பெரியவன், அண்ணனுக்கு பலசாலி, அண்ணன் வரங்களை பெற்றவன் அப்படிங்கிறது தெரியும். அப்போ அவர் ஒரு உடன்படிக்கை சொல்கிறார், என்னன்னுட்டு, நீ போ, ஆனால் அவன் உனக்கு என்ன கஷ்டம் கொடுத்தாலும் அந்த கஷ்டத்தை நீ வாங்கிக்கிட்டு அவனுக்கு எதிராக நீ சண்டை போடக்கூடாது. அப்படின்னா நீ போ, இல்லைன்னா போவேணாம். ஏன்னா அவன் கோபத்தில் ஏதாவது திட்டினாலோ அடித்தாலோ நீ அடித்து கொண்டு விட்டீன்னா அவனை நான் இழந்துடுற ஒரு நிலைமைகள் வந்துடும். எனவே அவனை இழக்கக்கூடாது. அவனை மீட்கிறதா இருந்தால் அவன் அடித்தாலும் உதைச்சாலும் அவமானப்படுத்தினாலும் நீ அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அவனை கூட்டிகிட்டு வர முடிஞ்சால் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். சரிப்பா, நீ சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான் இல்லையா. போய் அவனிடத்துல எந்த அளவுக்கு தாழ்மையாக பேசி அப்பாவினுடைய அன்பை புரிய வச்சு கூட்டிகிட்டு வரானோ அதுபோல் உள்ள ஒரு காரியம்தான் இந்த இயேசுசாமி நமக்காக அவமானப்பட்டு துக்கப்பட்டு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தாமல் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவராகவே மாத்திரம் இருந்தார். இந்த அலைகள் என்பது மனுஷர்களால் கொடுக்கின்ற, அதாவது தம்பி என்கின்ற ஆதாம் கொடுக்கின்ற சில பாடுகள், உபத்திரவங்கள். இயேசுசாமிக்கு கூட சதுசேயர், பரிசேயர்கள் அவர்களால் பல பாடுகள் வந்தது. ஆசாரியர்கள்னாலும் யூதர்கள்னாலும் இஸ்ரவேலர்கள்னாலும் அங்கிருந்த மக்கள்கள்னாலும் பல பாடுகள், பல அவமானங்கள் எல்லாம் பெற்றார் சிலுவையில். அப்போ இது மாதிரியான அலைகளும் தேவனுடைய சித்தம் என்கின்ற உடன்படிக்கை என்கின்ற திரைகளும் அவர் மேல் புரண்டு போனது. அவனமாக இயேசுசாமி நம்மளை மீட்டார். இதை தான் ஏசாயா 53வது அதிகாரம் அழகாக சொல்லப்படுது. ஒரு 2 வசனத்தை வாசிக்கிறேன். 53வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மெய்யாகவே
அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர்கள் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இதுதான் பிதாவினுடைய சித்தம். இதுதான் பிதாவினுடைய திரை, உடன்படிக்கை. ஒன்றின் நிமித்தமாக ஒரு சமாதானம் ஆதாமின் பிள்ளைகளாகிய நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசுசாமியை பிதாவானவர் அனுப்பினார். அதான் சொல்கிறாரு, அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அதே மாதிரி 10வது வசனத்தில் சொல்கிறாரு, அவரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கைகளில் வாய்க்கும் என்று சொல்லப்படுது. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? தேவன் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக செய்வதற்கு தான் இயேசுசாமி அனுப்பினார். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக, அவருடைய அதிகாரத்தை இந்த பூமியில் காண்பிக்கும்படியாக இயேசுவானவர் வரல. அவர் தேவனுடைய சித்தம் எதுவோ அதிலே அவர் அதிகாரத்தை பயன்படுத்தினார். எனவே மதகுகளின் இறைச்சலினால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. எனவே இயேசுசாமி நமக்காக இந்த பூமியிலே, நம்மளுடைய பாவங்களுக்காக இந்த பூமியிலே பிறந்து மரித்து உயர்த்தார். நம்மளுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷம், இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா அது ஒரு மகத்தான ஒரு சந்தோஷம். அதை நம்ம உணர்ந்து இயேசுவின் வழியை பின்பற்றுவோம். அவர் நமக்காக வந்ததை புரிந்து கொள்கின்ற அந்த அறிவை நாம் இன்னும் மெருகேற்றுவோம். அதன் நிமித்தமாக அவரை போல வாழ்வதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அவர் நம்மை அழைத்து கொண்டு செல்ல வந்தார். அதாவது நித்திய ஜீவனை அடைவதற்காக நமக்காக வந்தார். எனவே அவர் வழியை பின்பற்றினால் நாம் நித்திய ஜீவனை அடைய முடியும். அவர் கூப்பிடுகின்ற இடமாகிய நித்திய ஜீவனுக்கு செல்ல முடியும். வர நாட்களில் அவரை பின்பற்றி நித்திய ஜீவனை அடைவதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த பூமி நிரந்தரமானது அல்ல. நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யமே நிரந்தரமானது என்பதை உணர்ந்த ஒரு கிறிஸ்தவர்களாக, உணர்ந்த தெய்வ பிள்ளைகளாக வாழ்வோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.